வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ராஜ்மா பொட்டேட்டோ ரோஸ்ட். ஒரு டம்ளர் ராஜ்மாவை நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் குக்கரில் 3 விசில் விட்டு எடுத்திருக்கேன். 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு பெரிய பெரிய ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுருக்கேன். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் இல்லைனா ரிஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு போட்டு பொரிஞ்சதும் 5-6 சின்ன வெங்காயம் இல்லைனா ஒரு பெரிய வெங்காயத்தை ரஃப்பாக கட் பண்ணி போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் பொன்னிறமானதும் 3/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து ஒரு 30 செகண்ட் வதக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேருந்து நல்லா வாசனை வரும். இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் சேர்க்கும் போது அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைனா கருகிரும். ஒரு 2 வதக்கிட்டு இப்போ நம்ம வேக வச்சுருக்க உருளைக்கிழங்க சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு இந்த மிளகாத்தூளோட ஒரு பெரட்டி விடுங்க. உருளைக்கிழங்கு உடஞ்சிராமல் பொறுமையாக பெரட்டுங்க. உருளைக்கிழங்கு பரட்டி விட்டதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க ராஜ்மாவை தண்ணி வடிச்சிட்டு இதோட சேர்த்துக்கோங்க. இதில் ராஜ்மா தான் சேர்க்கணும்னு கட்டாயம் கிடையாது. நீங்கள் கருப்பு சுண்டல், வெள்ளை சுண்டலில் கூட இந்த ரெசிபி பண்ணலாம். ராஜ்மாவும் சேர்த்துட்டு உருளைக்கிழங்கு உடஞ்சிராமல் ஒரு 4 தடவை பரட்டி விடுங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் ஆக விடணும். உப்பு பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. சாம்பார் சாதம், தயிர் சாதம், லெமன் சாதம் கூடலாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். சப்பாத்தி கூட வச்சு நீங்கள் இதை சாப்பிடலாம். எங்கள் வீட்டில் இன்றைக்கி பூசணிக்காய் சாம்பார் கூட இந்த ராஜ்மா பொட்டேட்டோ ரோஸ்ட் 5 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் ஆகி வந்துருச்சு. நீங்களும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.